ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுடி டாட். இன்றைக்கி ஃபுடி டாட்டில் வாங்க பீட்சா செய்யலாம். இன்றைக்கி நான் 2 மாதிரி பீட்சா செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேன் பீட்சா ஒன்று செஞ்சுருக்கேன். ஒன்று நம்ம நார்மலாக எப்பவும் செய்கிற மாதிரியான ஒரு பீட்சா, செம்ம சீஸியாக. அதுக்கப்புறம் ஓரத்தில் டாட்டாக இருக்கிற மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். முதல்ல பீட்சா டோ ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 200 ml வாட்டரில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 3 கப்பு மைதா எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஈஸ்ட் இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதை இப்போ மைதா கூட சேர்த்துக்கலாம். இதை இப்போ ஒன்றா கலந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் மாவு பிசையும் போது டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நார்மல் வாட்டர் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இல்லை ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சுனாக்கா கொஞ்சமாக ப்ளைன் ஃப்ளவர் மைதா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டோவில் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். திரும்பவும் இந்த டோவை சாஃப்டாக வர வரைக்கும் பிசைஞ்சிக்கலாம். இந்த டோவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் மூடி வச்சிடலாம். நல்லா உப்பி புஷ்ஷுன்னு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம பீட்சா செய்ய போகிறோம். இதை மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போ பீட்சா சாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதில் ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இதை இப்போ பிளான்ச் பண்ண போகிறோம். அது கூடவே ஒரு 5 காஞ்ச மிளகாய், 2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷமாக இது பாயில் ஆகிட்டுருக்கு. இது போதும். இப்போ வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த தக்காளியில் உள்ள ஸ்டாக்கை எடுத்துடலாம். இந்த வெள்ளையாக ஹார்டாக இருக்கும்ல, அந்த பார்ட்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கின்னையும் பீல் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு பிளெண்டரில் தண்ணிலாம் சேர்க்காம நல்லா பியூரி பண்ணி எடுத்து வந்துடலாம். பீட்சா சாஸ் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் 3 பல் பூண்டை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். பாதி வெங்காயத்தையும் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் இந்த பீட்சாவில் சிக்கன் சேர்க்க போகிறதுனால இந்த ஆனியன் சேர்த்தா நல்லாயிருக்கும். அதனால் நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெஜ்ஜி பீட்சா பண்ணுறதா இருந்தாக்கா இந்த வெங்காயத்தை சேர்க்காம விட்டுடலாம். நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ பியூரியை இதில் சேர்த்துடலாம். இந்த சாஸ் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு சரியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஒரேகனோ. உங்கள்கிட்ட இது இல்லைன்னா பேசில் லீவ், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், இட்டாலியன் ஹர்ப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும் போதே நம்ம பீட்சா ஹட்டில் சாப்பிட்ற மாதிரி நல்ல அரோமா இருக்கும். இந்த சாஸோட புளிப்பு, உப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். புளிப்புக்காக 1 டீஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் இந்த சாஸோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணக்குள்ளே நல்லா ஸ்மூத்தாக இருக்கணுங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம பீட்சா சாஸ் ரெடி பண்ணியாச்சு. டாப்பிங்க்கு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கிறேன். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கிறேன். இது கூட 150 கிராம் போன்லெஸ் சிக்கன் சேர்த்துருக்கேன். இதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். சிக்கன் சாப்பிட்றதுக்கு சுள்ளுண்டு இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன். சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட மஷ்ரூம், வெங்காயம், ரெட், கிரீன், எல்லோ கலர் குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஜஸ்ட் 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணால் போதும். டாப்பிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பீட்சா செஞ்சிடலாம். இந்த டோவை பாருங்கள், நல்லா ரைஸாக இருக்குது, புஷ்ஷுன்னு இருக்குது.
வாவ்! இந்த டோவை லைட்டாக ஒரு தரம் பிசைஞ்சிட்டு பீட்சா செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல டபுள் சீஸ் பீட்சா செஞ்சிடலாம். இந்த டோவை நான் 4 பாகமாக கட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு பாகத்தை பெரிய சைஸாக தேய்ச்சிக்கலாம். கேக் டின்னோட பேக் சைடில் தான் நான் பீட்சா செய்ய போகிறேன். இந்த சைஸ் தான் என்னோடய அவனில் கரெக்டாக இருக்கும். பீட்சாவோட ஓரத்தில் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் பீட்சா பேக் ஆகக்குள்ளே உப்பி வராமல் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீட்சா சாஸை இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் தின் க்ரஸ்ட் பீஸா தான் இன்றைக்கி செய்கிறேன். அடுத்ததாக ஒரு லேயர் மோசரல்லா சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டாப்பிங்கை ஃபில் பண்ணிடலாம். கொஞ்சம் பிளாக் ஆலிவ்ஸை சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே திரும்பவும் மோசரல்லா சீஸை தூவிக்கலாம். 240 டிகிரி செல்சியஸில் 10 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணோன்னா பீட்சா ரெடி. அடுத்தது டாட் பீட்சா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம முன்னாடி செஞ்ச மாதிரியே பீட்சாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே குட்டி குட்டி பால்ஸ் தான் வைக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாவை தின்னாவே தேய்ச்சிக்கோங்க. இந்த பால்ஸ்லாம் செஞ்சு வைக்கும்போது கொஞ்சம் ரைஸ் ஆகிடும். திக்காக தேய்ச்சிங்க அப்படின்னா பேக் பண்ணோன்னே பன்னு மாதிரி இருக்கும். பீட்சா ரெடி. இப்போ பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த டாட் பீட்சா செய்கிறதுக்காக இந்த ஒரு பகுதி மாவை மட்டும் நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கிறேன். இதில் குக்கி கட்டர் யூஸ் பண்ணி சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ண பீட்சா டோ உள்ளார பீட்சா சாஸ், டாப்பிங், மோசரல்லா சீஸ் இது எல்லாமே வச்சு ஒரு பால் மாதிரியே செஞ்சுக்கலாம். நீங்கள் வேணும்னா வெறும் சீஸ் கூட வச்சுக்கலாம். இந்த ரெடி பண்ண பால்ஸ் எல்லாத்தையும் இந்த பீட்சாவை சுற்றி ஓரத்தில் வச்சிடலாம். நடுவில் கொஞ்சம் பிளாக் ஆலிவ்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஒரு பவுலில் கொஞ்சமாக மில்க் எடுத்திருக்கேன். அதை எல்லா பால்ஸ்லேயும் லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுறேன். இதையும் பேக் பண்ணி எடுத்து வந்துடலாம். கடைசியாக ஒரு சின்ன சைஸ் டோ இருந்துச்சு. அதை அவனில் வச்சு பேக் பண்ணாமல் நம்ம நார்மலாக பேனில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த சைட் அப்படியே குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஃபிலிப் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோர்க்கு வச்சு போக் பண்ண அந்த சைடு வந்து இப்போ டாப்பில் இருக்குது. இப்போ இதில் நம்ம பீட்சா சாஸை அப்ளை பண்ணிடலாம். அது மேலே சிக்கன் டாப்பிங், மோசரல்லா சீஸ் இது எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். சீஸ் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட அவன் இல்லைண்டாலும் பேன்லேயே ஈஸியாக பீட்சா செஞ்சிடலாம். இப்போ நம்ம பண்ண எம்மி அண்ட் சீஸி பீட்சா ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டு குட்டீஸுங்க செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கும் கண்டிப்பாக இந்த பீட்சா பிடிக்கும். இந்த பீட்சா ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபுடி டாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much for watching.